வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஆடி மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. ஆடி மாதம் 1ஆம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு தருணம். அதை பார்த்துட்டிங்க அப்படின்னா குரோதி வருடம் ஆடி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா அனுச நட்சத்திரம் 1ஆம் பாதம், விருச்சக ராசி, மிதுன லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. சனியுடைய திசையில் 216 டிகிரியில் தான் இந்த உடைய ஆடி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி 7வது ராசியான துலாம் ராசிக்கு இந்த ஆடி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஆடி மாதம் நல்லா இருக்குமா, அதாவது சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா? கண்டிப்பாக சொல்லணும்னா துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அதாவது அமாவாசை பௌர்ணமி எப்பயுமே தனி சிறப்பு தாங்க. இறந்தவங்களுக்கு நம்ம திதி கொடுக்கறதுக்கு சாமி கும்பிட்றதுக்கு உகந்த அமாவாசை இந்த ஆடி அமாவாசை. அடுத்தது பார்த்திங்கன்னா பௌர்ணமி, படையில் போட்டு சாமி கும்பிட்டு காகத்துக்கு சாதம் வச்சு மற்ற மனுஷாக்களுக்கு 2 பேருக்கு தானம் கொடுக்கும்போது நம்மளுடைய முன்னோர்களுடைய கருமாக்கள் விலகம்ன்றதில் ஒரு ஐதீகம். அதே மாதிரி அம்மனுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாதம். பொதுவாக எந்த கோயிலுக்கு போய் பார்த்தாலும் இந்த ஆடி மாதம் பண்டிகை போட்டிருப்பாங்க. ஏன்னா தெய்வங்களுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாதம். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தினுடைய வழிபாடு செய்யறதுக்கு உகந்த மாதம் இந்த மாதம்தான். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த குலதெய்வத்துக்கு நிறைய பேருக்கு எப்போ கும்பிட்றதுனே தெரியாது. நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரிஞ்சு போகாமல் இருப்பாங்க. சிலர் குல தெய்வமே தெரியாமல் இருப்பாங்க. முதல்ல உங்கள் குலதெய்வம் தெரிஞ்சு உங்கள் குலதெய்வத்து கோயிலுக்கு ஆடி 18 முடிஞ்சு 31 தேதிக்குள்ளார போயிட்டு பங்காளிகள் எல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக குலதெய்வத்தை கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் முன்னோருடைய கர்மாக்கள் எல்லாமே விளைகிறோம். பூர்வ ஜென்ம பாவம், வர்க்க தோஷம், பித்ருக்கள் தோஷம், சாபங்கள் எதிர்ந்தாலுமே விலகி போயிடும். அதனால் இன்றைக்கி குலதெய்வத்துக்கு மட்டும் இல்லை, தெய்வங்களுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாதம். அப்படி இருக்கும்போது இந்த ஆடி மாதம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா துலா ராசிக்கு எப்படி இருக்கும்? துலா ராசிக்கு அதிபதி யாருன்னா கண்டிப்பாக பார்க்கும்போது சுக்கிர பகவான். இப்போ துலா ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படின்றது பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு இப்போ 10ல் இருக்கிறாரு. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது சுய தொழிலுக்கு உண்டான இடம். ஏன்னா இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியே 10ல் போய் உட்காரும்போது சுய பிஸ்னஸ் முதலீடு போட்டு எது செய்தாலுமே சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் இதுக்கு முன்னால் நான் பிஸ்னஸ் பண்ணணுங்க, எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, இல்லை செய்யலாம்னு நினச்சிட்ருக்கிற என்னால் செய்ய முடியல, இல்லை நான் பார்ட்னர்ஷிப்பாக செய்கிறேன் அப்படின்னா தயவு செய்து பார்ட்னர் வேண்டாம், கொள்ளைக்கு போனால் கூட கூட்டு வேண்டாம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா தனிச்சு பண்ணுறவங்களுக்கு இப்போ அருமையான ஒரு தருணம். கடவுள் வல்ல ஒரு பாதை காட்டுவார், கூட்டிகிட்டு போய் விடமாட்டார். அந்த பாதையில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு அருமையான ஒரு தருணம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 100% இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் இன்றைக்கி 10ல் உட்காந்துருக்கிறது மிகப்பெரிய நல்ல விஷயம். சுயத்தொழில் பார்க்குறாரு இல்லைங்களா, சாதிக்கிற இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அதாவதுன்றது ஒரு விமானம் போயிட்டு இருக்குது அப்படின்னா அந்த விமானன்றது போயிட்டே இருக்கும்போது பாதை முடிஞ்சு போச்சே அப்படின்னு நினச்சிருந்தா அது பறக்க தொடங்க போகிறதில்ல, ஜெயிக்க போகிறதில்ல. பாதை கட்டானதுனால தான் பறக்க தொடங்கினது, அது அதாவதுன்றது ஜெயிக்க தொடங்கினது. அதுபோல் இப்போ சாதிக்கிறதுக்கு உண்டான இடத்துல இருக்கிறீங்க. உங்களுடைய அதாவது ராசிக்கு அதிபதியே சுக்கிர பகவான் 10ல் போய் உட்காந்துருக்கிறது உங்களுக்கு தனி ஒரு சிறப்பு. அப்போ 100% பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கடக ராசியில் சந்திரனுடைய வீட்டில் சுக்கிர பகவான் பகையாக உட்காந்துருந்தா கூட 10ஆம் இடம் சுய தொழிலை பார்க்குறாரு. ஆரம்பிக்கலாம், சூப்பராக இருக்கும். ஆடி 18க்கு மேலே பண்ணுங்க, சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பொதுவாக கேட்பாங்க, எனக்கு கட்டான்றது துலா ராசி, எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் எடுத்த வார்த்தையில் எல்லாத்துக்கும் நம்ம ஒரே மாதிரி ஈக்குவலாக சொல்லிட முடியாதுங்க. ஏன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்குது, அந்த 3 நட்சத்திரத்துக்கும் 9 பாதங்கள் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறும் இல்லைங்களா?
அப்படி பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிபதி செவ்வாய். இப்போ செவ்வாய் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறார். 8ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அதே வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரிஷப ராசியில் சுக்கிரனுடைய வீட்டில் இன்றைக்கி வந்து நட்பில் இருக்கிறார். குரு கூட சேர்க்கையாக இருக்கிறார். ஆல்ரெடி குருவும் அங்கே நட்பில் தான் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குருவோட சேர்க்கையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கல்வி நல்லாயிருக்கும், படிப்பு எதிர்பார்க்கறத விட நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்க்கும்போது சுவாதி நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அதிபதி யார் அப்படின்னா ராகு பகவான். பொதுவாக ராகுக்கும் கேதுக்கும் வீடு கிடையாது. நிழல் கிரகம், சாய கிரகம், வக்கர கிரகம். அப்போ ராகு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு? இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் இடம்ன்றது வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க, ரோகஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஆனால் அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடம் உகந்தது. அப்போ அடிமை தொழில் அப்படின்னா நம்ம சம்பளம் வாங்குகிற எல்லாருக்குமே அடிமை தொழில் தான். அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ராகு பகவான், ஏன்னா ராகுக்கு வீடு கிடையாது. நிழல் கிரகம், சாய கிரகம், வக்கர கிரகம். சாய கிரகம்னா யார் பக்கம் மாற்றி பேச மாட்டார், அவருடைய டார்கெட் என்ன கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிழல் கிரகம்னா யார், அவருக்கு வீடு கிடையாது. அவர் யார் யாரை பார்க்குறாரோ, ராகு கேதுடைய பார்வை என்ன 3, 7 அதாவது 11. அப்போ அந்த 3, 7, 11 3 பேர்த்துக்கு நல்லது பண்ணுவார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லது பண்ணுவார். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியே ராகு தானே. அப்போ ராகு வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ அருமையான ஒரு மாற்றம் கொடுத்துருவார். தொழில் ரீதியான சப்போர்ட்டு கொடுப்பார், வெளிநாடு வெளி மாநிலம் போகிற யோகத்தை கொடுப்பார், கல்வியில் மாற்றம் கொடுப்பார். மெயினாக மனசுக்குள்ளார போராட்டம் இருக்கிறவங்களுக்கு, அந்த மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிம்மதி கொடுத்துருவார். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விசாக நட்சத்திரம் 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அதிபதி குரு பகவான். இப்போ குரு வந்து யார், நவகிரகத்திலேயே ராஜா யாருன்னா குரு தான். அந்த குரு பகவான் இப்போ எங்கே இருக்கிறாரு? 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ஆம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம். பொதுவாக 8ஆம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆயுள் முக்கியம் இல்லைங்களா, ஹெல்த் முக்கியம் இல்லையா? அப்போ குருவே வந்து 8ல் உட்காரும்போது என்ன பண்ணுவான்னா கண்டிப்பாக வந்து உடல் உபாதைகள் ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துருவார், நம்ம தேவைகள் பூர்த்தி பண்ணி கொடுத்துருவார். அதே மாதிரி 8ஆம் இடம் வந்து ஒரு மனம் வாங்குறதுக்கும் ஒரு வீடு வாசல் கட்டுறதுக்கும் ஒரு இடம் கிரயம் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு குரு பகவான் வந்து 8ஆம் இடத்துல இப்போ இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு நான் ஒரு இடம் வாங்கியிருக்கிறேன், என்னால் அந்த இடம் கிரயம் பண்ண முடியலைங்க, கண்டிப்பாக நடக்கும். நான் ஒரு இடம் வாங்கலான் இருக்கிறேன், என்னால் மாறி மாறி போயிட்டுருக்குது, வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்க முடியும். நான் வீடு கட்டலான் இருக்கிறேன், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம்னு இருக்கிறேன், மண் பூமிக்கு சார்ந்த விஷயங்கள் இப்போ கண்டிப்பாக நீங்கள் எடுத்து செய்யலாம். ஏன்னா குரு உங்களுக்கு 8ல் இருக்கிறாரு. கண்டிப்பாக உங்களுக்கு மண்ணுக்கு சம்மந்தப்பட்ட வாய்ப்பு கண்டிப்பாக நிறைவேறும். அப்படி இருக்கும்போது 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆடி 18 வரைக்கும் வேண்டாம். ஏன்னா ஆடி 18 வரைக்கும் போர்க்களம் போராட்டம்னு சொல்லுவாங்க. ஆடி 18க்கு மேலே கண்டிப்பாக பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல மாற்றம் கண்டிப்பாக கொடுப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா கட்டன்றது இந்த துளாராசி. இந்த துளாராசிக்கு அதிபதி நான் முன்னையே சொன்ன கட்டான முறையில் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுய தொழில் பண்ணலாம். அதே மாதிரி வெளிநாடுக்கு போகிறதுக்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், வீடு வாசல் மண்ணு கட்டணும், இல்லை கட்டிட்டு பாதியில் நிலுவையில் இருக்குது, அது எங்களால் பண்ண முடியல, இப்போ பண்ணலாமான்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ஆடி 18க்கு பிறகு உங்கள் வேலை நடக்கும். வீட்டு வேலை கண்டிப்பாக ஆரம்பிச்சிருவீங்க. அதே சமயத்தில் அந்த மண்ணில் குறைபாடு இருந்தாலும் தீரும். இடம் கிரயம் பண்ண முடியல, வாங்கினதை கூட என் கைக்கு வந்து சேரலைன்னா கூட இதெல்லாம் கண்டிப்பாக சரியாகும். ஏன்னா 10ல் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு யோக ஜாதகம் சூப்பராக இருக்குதுங்க. சரிங்களா? அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா படிப்பு வந்து எந்த காலத்துக்கு கொண்டுமே இன்றைக்கி வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு மாற்றம். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கல்விக்காரகன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தது, என்னமோ உண்மைதான். ஸ்கூலில் சேர்க்கலாமா, வேறு ஸ்கூலில் சேர்க்கலாமா, இல்லை அப்படி சேர்க்கலாமா, இப்படி பார்க்கலாமா, இல்லை நல்ல ஸ்கூலில் சேர்த்துருக்கலாமா, இல்லை அவசரப்பட்டுட்டோமோ, நம்ம இந்த மாதிரி நினச்சவங்களுக்கெல்லாம் இந்த ஆடி 18க்கு மேலே ஒரு தெளிவான ஒரு பதில் கிடச்சிரும். அப்போ படிப்புக்கு கண்டிப்பாக ஆடி 18க்கு மேலே நல்லா இருக்குதுங்க. அடுத்தது புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சனி. பொதுவாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குமே ஒவ்வொரு யோசனை இருக்குது, ஒவ்வொரு கனவு இருக்குது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு குழந்தை பாக்கியம்ன்றதே ஒரு ஆயிரக்காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு நினச்ச உடனே கிடைச்சிடாது. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நினச்ச உடனே கிடைச்சாலும் அதனுடைய பலன்கள் இருக்காது.
அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதனால் நமக்கு போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, வைக்காத வேண்டுதல் இல்லை, செய்யாத பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டேங்க, எனக்கு அந்த புத்திர பாக்கியன்றது ஒரு குறையவே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு 4-5 பாவகத்துக்கு அதிபதி சனி தான், புத்திரக்காரகன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்றைக்கி தொழிலுக்கு சம்மந்தப்பட்டது இடையில இந்த மாதிரி பிரச்சனை கொடுப்பானே தவிர குழந்தை பாக்கியத்துக்கு சனி கண்டிப்பாக தர மாட்டார். அப்படி பார்த்தீங்கன்னா சனி பார்த்தோன்னா இப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி 5லேயே தான் உட்காந்துருக்கிறாரு, அதுவும் ஆட்சியாக உட்காந்துருக்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்குது, பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக சொல்கிற கொடுத்துருவார். அப்போ உங்களுடைய ஜாதகம் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்கணும் இல்லையா? உங்கள் ஜாதகம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு 5ஆம் இடம் பாருங்கள், நல்லா இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு கேது இருந்தால் புத்திர தோஷம், குரு சனி இருந்தால் புத்திர தோஷம், அதாவது 5 குடையவன் ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திர தோஷம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குருவோ சனி இருந்தால் புத்திர தோஷம், ஆனால் தாமதமாகும். அதனால் புத்திர தோஷம் எப்படி இருக்குது உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்குவாங்க. நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயம் பாக்கி கொடுத்துருவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம், 7ஆம் இடம் சொல்கிறது மாங்கிலி ஸ்தானத்துக்கு அதிபதி 7ஆம் இடம். இப்போ 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த உடைய துலா ராசிக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். அப்போ அந்த செவ்வாய் உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா கட்டன்றது இப்போ இருக்க வேண்டிய இடம் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 8ஆம் இடத்துல இருந்தாலும் யார் கூட சேர்க்கை இருக்கிறாரு? குரு கூட தானே சேர்க்கை இருக்கிறாரு. கண்டிப்பாக உங்களுக்கு திருமணமும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சப்போஸ் நான் ஒரு பொண்ணு பார்த்துட்டேன், நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு போனாங்க, எங்களுக்கு அது நின்று போச்சுங்க, அதெல்லாம் இப்போ பெண்டிங் ஆகிடுச்சு, அதே கூட நடக்குமானா அதே கூட மீண்டும் நடக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் முதல் தாரம் பண்ணிவிட்டு அந்த வாழ்க்கை ஸ்டெடி இல்லாத பிரிஞ்சுட்டு 2வது கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி 18க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிரகாசமான நேரம் வருதுங்க. பொதுவாக திருமணத்துக்கும் கண்டிப்பாக நல்லா இருக்குது, அதே மாதிரி புத்திர ஸ்தானத்துக்கும் நல்லா இருக்குது, கல்விக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு தொழில் மாற்றம் நடக்குமா எந்த காரணத்துக்கு கொண்டு இந்த ஆடி 15-16 தேதி வரைக்குமே கொஞ்சம் பிரச்சனை தான். ஏன்னா என்ன தான் பழமொழி சொன்னாலும் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டனால ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்ற மாதிரி இந்த 15-16 தேதி வரைக்குமே உங்களுக்கு தொழில் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும், தடையாக தான் இருக்கும். என்ன தான் நீங்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சாலும் லட்சக்கணக்கில் சம்பாரித்து முதலாளி கையில் தூக்கி கொடுத்துட்டு வெறுங்கையை வீசிட்டு வரக்கூடிய நிலமை தான் உங்கள் நிலமை. சரி இதெல்லாம் போகட்டுங்க, நான் சொந்த தொழில் தொடங்கலாமா? தாராளமாக தொடங்கலாம். இல்லை வெளிநாடு ட்ரை பண்ணலாமா? யோசிக்கவே வேண்டாம், முன்னே சொல்லிட்டு வெளிநாடுக்கு உண்டான முயற்சி எடுங்க, நல்லது நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி எனக்கு மனைவி சொத்து கிடைக்குமா, என் தாய் வேலி சொத்து கிடைக்குமா? கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் அந்த வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த சொத்து கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிரன் யாருன்னா மனைவி. பொதுவாக கோச்சாரத்தில் சுக்கிரன்னா மனைவி. ஏன்னா துளாராசிக்கு அதிபதியே சுக்கிரன் தான். தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா தாய் வழி சொத்து மனைவி சொத்து நிலுவையில் இருக்குது, வரலன்னா கூட வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. சரிங்களா? எப்படி பார்த்தாலுமே உங்களுடைய சுய ஜாதகம் எந்த அளவுக்கு இருக்குதுங்களோ அந்த அளவுக்கு தான் பொது பலனை பேசும். சுய ஜாதகம் 100க்கு 100 கெட்டு போயிருந்து அப்போ பொது பலனே முழுக்க நம்பிக்கிட்டு இருந்தால் அது பேசாது இல்லையா? பொது பலன் 40%, சுய ஜாதகம் 100%. அதனால் உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்குதா ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. ஏன்னா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க வீடு கட்டுவேன், மண் வாங்குவேன், மனம் வாங்குவேன், தோட்டத்தோரை வாங்குவேன்னு சொன்னாங்க. கஞ்சி குடித்தாலும் கடன் இல்லாத இருப்போமா? முதல்ல அதை பற்றி யோசிங்க. உங்கள் சுய ஜாதகம் பாருங்கள், என்ன துறையில் போனால் நல்லாயிருக்கும், எந்த வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும், எப்படி போனால் நம்ம குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆக முடியும். உங்கள் சுய ஜாதகம் பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆடி 18க்கு மேலே கண்டிப்பாக ஒரு காரியம் செய்யுங்க, உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரிங்களா? சரி நண்பர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னோடய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.